வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இட்லிக்கு தோசைக்கு நல்லா சுருக்குன்னு சட்னி வைக்கணும், வாய்க்கு ருசியாகவும் சிம்பிளாகவும் இருக்கணும், வேலையும் முடியணும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு எப்படி டின்னருக்கு இந்த சட்னி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆறும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வதக்குனது ஆறிச்சு. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க, அருமையான சட்னிங்க. இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ கடுகு மட்டும் போட்டு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க டின்னருக்கு. இது இப்போ நமக்கு இட்லி நான் அவிச்சு எடுத்துட்டேன், ரெடியாக இருக்குது. இது ரொம்ப டின்னருக்கு ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்குங்க. ஒரு பேச்சுலர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும், சுருக்குன்னு இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். இந்த சட்னியை ட்ரை பண்ணலாங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கேளுங்க. தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.